ஒரு வெயில் காலையில் காக்கா ஒன்றும் கிளி ஒன்றும் பசியுடன் மரத்தின் கிளையிலிருந்து வெளியே பார்த்தன. வயிறு படபடவென அடித்தது. கடந்த சில நாட்களாக உணவு கிடைப்பது அரிதாக இருந்தது. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா? கிளி கவலையுடன் கேட்டது. தேட வேண்டியதுதான் என்ற காக்கா தன் கூர்மையான கண்களை சுற்றிலும் ஓட்டினது. அப்போது தொலைவில் ஒரு வீட்டின் கூரையில் ஒரு பெண்மணி அரிசியை காய வைப்பதை பார்த்தது. அடே கிளி, அங்கே பார், அந்த வீட்டில் அரிசி காய போட்டிருக்காங்க. போய் கொஞ்சம் சுவைத்து வருவோமா? கிளி சற்று தயங்கியது. அதெல்லாம் வேண்டாம் காக்கா, அங்கு நிறைய ஆட்கள் இருப்பார்கள், நம்மை விரட்டுவார்கள். காக்கா சிரித்தது. அதற்கெல்லாம் பயப்படாதே, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நீ என் மீது ஏறி உட்கார்ந்து கொள். நான் அந்த வீட்டிற்கு பறந்து சென்று நீ அரிசியை கொஞ்சம் கொத்தி எடுத்து வா. யாரும் நம்மை கவனிக்க மாட்டார்கள். கிளிக்கு இந்த யோசனை புத்திசமாக தோன்றியது. உடனே காக்காவின் முதுகு மீது ஏறி உட்கார்ந்து கொண்டது. காக்கா பறந்து அந்த வீட்டிற்கு சென்றது. கிளி தன் அலகை தடவி கொஞ்சம் அரிசியை கொத்தி எடுத்தது. திடீரென்று வீட்டின் உள்ளே இருந்து ஒரு பூனை வெளியே பாய்ந்தது. காக்கா பதறிப்போய் வேகமாக பறந்து ஓடியது. கிளி பயத்தில் அலறிக்கொண்டே காக்காவின் முதுகில் இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. எப்படியோ தப்பித்து மரத்தின் கிளைக்கு திரும்பினார்கள். காக்காவும் கிளியும் பெரும் மூச்சு விட்டன. ஆபத்துக்கு இதெல்லாம் வேண்டாம் காக்கா என்றது கிளி. சரி சரி என்ற காக்கா வேறு யோசனை யோசித்து, அந்த மரத்தின் அடியில் பழங்கள் விழுந்திருப்பதை பார்க்கிறாயா? பசிக்கு அவற்றையே சாப்பிடுவோம். கிளி சந்தோஷமாக தலையை ஆட்டது. இருவரும் கீழே இறங்கி விழுந்த பழங்களை சாப்பிட்டு பசி போக்கிக் கொண்டன. இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது. சுலபமான வழியில் கிடைக்கும் வெற்றி நீடிக்காது. உழைப்பே உயர்வு தரும்.